ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, praise the Lord. உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில் உங்களோட கலந்து கொள்ள முடியல, வருந்துகிறோம். ரொம்ப டிலே ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. அதனால் இந்த நேரத்தில் இந்த செஷனில் உங்களோடு இணைந்து துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை அன்பாக ஏற்றுக்கொண்ட போதகருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற மேடையில் இருக்கிற ஒவ்வொரு மூத்த ஊழியர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் ஆண்டவரை துதித்து பாட ரெடியாக இருக்கீங்க? அவ்வளோதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 125:1 சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். ஆமாம், முடிங்கள சத்தமா. சியோன் பர்வதத்தை போல். ஆமாம், நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா, நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோன்னா, ஆண்டவரை மாத்திரமே நம்ம சார்ந்திருந்தோன்னா ஒரு காரியம் நம்மளை அசைக்கவே முடியாது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா, என்னை எதையும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த பாவமும் என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருவின் கிரியையும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இது ரொம்ப பழைய பாடல். தெரிந்தவர்களாக இருந்தால் என் கூட சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கொண்டு பாடும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். சாப்பிட்டோன்னே ரொம்ப டயர்டாக தான் இருக்கும், தூக்கம் தான் வரும். பரவாயில்ல, எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து சீயோனிலெந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலெந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனில் சீயோனிலெந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலெந்திட அஸ்திபாரம், அவர் நான் என்றும். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமேன்னு சொல்லி பாடலாமா? கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. சேர்ந்து கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே என்னை எடுத்து நிறுத்த வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன், அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் என்னை ரட்சிப்பார்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி நான் விசுவாசிக்கிற தேவன், ஹல்லேலூயா, அவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையே படைத்திட்டேன். மீண்டுமாய் நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் என்னையே படைத்திட்டேன். ஆமா, காலையில் எல்லாரும் பிரசங்கம் கேட்டிங்களா? பாஸ்டர் பென்ஸ் அழகாக நமக்கு நிறைய விஷயங்களை போதிச்சு கொடுத்தாங்கல்ல. அப்போ நிறைய பேர் ஒப்பு கொடுத்தீங்க. நாங்கள் வீடியோவில் இருந்து பார்த்தோம். நிறைய பேர் கையை உயர்த்தி என்ன சொன்னீங்க? இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டோமா? ஒப்பு கொடுத்தோமா? யாருமே செய்யலையா? எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் பேசுனாதான் எனக்கு கேட்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்க? ஆமாம், ஒரு 4 பேர். ஆனால் அப்போது எல்லாரும் கை தூக்குனது நாங்கள் வீடியோவில் பார்த்தோமே. இப்போ சொல்கிறீங்க 4 பேர் தானே சொல்லி. இந்த வார்த்தை பாடணும்ல, என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் கரத்தில் தான். என்னோட விருப்பம் எல்லாம் ஆண்டவர் கரத்தில் தான். என்னோட ஏக்கம் எல்லாம் ஆண்டவர் கரத்தில் தான். என்னோட ஆசை, என்னோட என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் தான். ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதானே சொன்னாங்க. எங்களை தீயில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, எங்களை சிங்ககவியில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, நாங்க விசுவாசிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னாங்களே. அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்ட இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் என்னையே படைத்திட்டேன். முடிவு வரை என்னை நடத்திடுவார். முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை முற்றுமாய் ரட்சிப்பாரே. சியோனிலே எந்திட அஸ்திவாரம் அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே சியோனிலே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே எந்திட அவர் நான் என்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த பாடலை நம்ம பாட போறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உண்மையே நான் நம்பி இருப்பேன். அவருடைய அன்பை நம்புகிற நாம பாக்கியவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் பாக்கியவான், பாக்கியவதி. ஆமாம், எவ்வளவு விலையேற பெற்ற அன்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளவு விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக விலைக்கரையம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதையெல்லாம் ஒரு விஷயம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா, இயேசுவை நம்பாமல் நான் இங்கே வந்திருக்கேன்? அப்படி யாராவது வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே நபர் இயேசு மாத்திரம்தான். ஏன்னா அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். மீண்டுமாய் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே
அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி இருப்பேன். என்னுடைய துணையானவர், என்னுடைய கேடகமானவர், எங்களை நினைப்பவர், எங்களை ஆசீர்வதிப்பவர் இயேசு ஒருவரே என்று சொல்லி பாடப் போகிறோம். நீர்தானே என் துணையானி, என் கேடகமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்களேன், எங்களை நினைக்கும் தேவனே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி இருப்பேன். நல்ல கையை உயர்த்தி உம்மை நம்புவேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஓ, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உங்களை மாத்திரம் நம்புவோம். இயேசுவை மாத்திரம் நான் சார்ந்திருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா தேவையிலும், எல்லா போராட்டத்தின் மத்தியிலும், எல்லா பாதையிலும், எல்லா பாடுகளிலும் என் இயேசுவை மாத்திரம் நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். யாரும் உன்னை பார்த்து குற்றம் சுமத்த முடியாது. இயேசுவின் பிள்ளைகளை, ஓ ஹalleluya, அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருக்கிற பிள்ளைகளை எந்த குற்றமும் சுமராது. ஓ உம்மையே நம்பி
ஜீசஸ். கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துல நம்ம யாரும் உட்கார வேணாம், யாரும் பக்கத்தில் கண்ணை திறந்து பார்க்க வேணாம், யாரும் பக்கத்தில் பேசவும் வேணாம், யாரும் என்னையும் குறுகுறுன்னு பார்க்க வேண்டாம். இயேசுவை மாத்திரம் நினைத்து, அவருடைய அன்பை மாத்திரம் நினைத்து, எதுக்குமே தகுதி இல்லாத உங்களுக்காகவும் எனக்காகவும், எதுக்குமே உபயோகப்படாத உங்களையும் என்னையும் எல்லாரும் பார்த்து நீ இவ்வளவுதான், நீ இப்படிதான், நீ இதுதான் அப்படின்னு லேபிள் குத்தினாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ so மச், உனக்காக தான் நான் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக தான் நான் என்னைக்குமே உன் பக்கத்திலேயே இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்குமே நான் உன் கையை பிடிச்சிட்டு தான் மகளே இருக்கேன், உன் கையை பிடிச்சிட்டு தான் மகனே இருக்கேன். நம்ம தான் அப்பப்போ ஆண்டவர் கையை விட்டுறோம். இவ்வளவு நாள் நீங்கள் கையை விட்டுருந்தீங்கன்னா இந்த மீட்டிங் முடிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் கையை பிடிச்சிட்டே தான் போகணும். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாள் உங்கள் கையை நான் விட்டுறக்கூடாது, ஒரு நாள் உங்கள் கையை நான் விட்டுறக்கூடாது அப்பா. உலகத்திற்காக நாங்கள் உங்களை ஒதுக்கிடக்கூடாது ஏசப்பா, உலகத்துக்காக நாங்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிடக்கூடாது ஏசப்பா. கடைசி காலத்தில் இருக்கிறோம் அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் அவருக்கு பயந்தவர்கள் மேலதான். அல்லேலூயா. உமக்கு நாங்க பயந்திருப்போம் ஏசப்பா. பயத்துடனே அவரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே அவரை கழிக்கணும். ஓ தேங்க் யூ ஜீசஸ். எங்க ஆசையெல்லாம் நீங்க தான் ஏசப்பான்னு சொல்லலாமா? யூ ஆர் மை எவ்ரிதிங். எங்களுடைய எல்லாம் நீங்க தான் ஏசப்பா. என்னோட தேவையெல்லாம் நீங்க தான், எங்களோட விருப்பம் எல்லாம் நீங்க தான். இவ்வளவு நாள் நாங்கள் எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம், எந்தெந்த வழியிலையோ சென்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்களை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குமே. ஆனால் இந்த நாளில் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது உங்களுடைய சித்தமாக இருக்குமே. ஆனால் ஒரு விஷயம் கூட எங்கள் மீது மனம் இறங்குங்க ஆண்டவர் என்று சொல்லி வாய்களை திறந்து எங்களை முற்றிலுமாக நாங்கள் சரண்டர் பண்ணுறோம். தட் இஸ் தி ட்ரூ சாக்ரிஃபைஸ். அதுதான் உண்மையான ஆராதனை. ஆண்டுடைய பாதத்தில் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவபலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி பரிசுத்தமும் பிரியமுமான ஆண்டவருக்கு பரிசுத்தமான பிரியமான ஜனங்களா நீங்களும் நானும் மாறணுமே. இன்னும் நம்ம பரிசுத்தமாக்கப்படணுமே, இன்னும் பரிசுத்தமாக்கப்படணுமே. எங்களுடைய சிந்தையில் ஒரு பரிசுத்தம், எங்களுடைய நினைவில் ஒரு பரிசுத்தம், எங்களுடைய யோசனையில், எங்கள் பேச்சில், எங்கள் நடக்கையில், என்னுடைய உணர்வில், எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் மகிமையாய், ஒரு மகிமையின் மேகமாய் எங்களை வழி நடத்துங்க அப்பான்னு சொல்லி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நல்ல வாயை திறந்து ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய சிந்தனை ஆளுகை செய்யுங்க, என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவம் இந்த நேரத்தில் பரிசுத்தமாக்கப்படணும். தேங்க்யூ ஜீசஸ். என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லல, என் செயலில் கலந்திருக்கீங்க. இந்த உண்மையை அனுபவிச்ச பிள்ளைங்க மாத்திரம்தான் என் கூட சேர்ந்து பாட போறீங்க. ஒருவேளை இந்த அனுபவம் இல்லைன்னா, இவ்வளவு நாள் நான் பேசினது எல்லாம் கேட்டவங்க நீ பேசாதவன் வாயை மூடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் இன்னையிலிருந்து நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தையா மட்டும்தான் இருக்கணும். உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உடைந்து போன உள்ளங்களையும் தேற்றுகிறதான ஒரு வார்த்தையா தான் இருக்கணும். உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு நேராய் அந்த ஆத்துமாவை திருப்புகிற வார்த்தையாக தான் இருக்கணும். ஓ என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில. ஓ பாடுகிற இந்த வேளையிலே ஆவியானவரே
ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களோட கலந்து கொள்ளுங்கப்பா. எங்க நினைவுல, எங்க நினைவுல, எங்க நடத்தையில, எங்க உணர்வுல, எங்க உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேறும் பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேறும் பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. இந்த மதிய வேளையிலே உங்களை நோக்கி பார்த்து பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேறும் என்னையாளும் நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பெற்றுகிற ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சபை முழுவதும் உம்முடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிரம்பி இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அன்பே, தெளிந்த புத்தி உண்டாவதாக, சத்தியத்தை அறிகிற புத்தி உண்டாகட்டும், சத்தியத்தை அறிகிற அனுபவம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பயங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா ராஷேகரவே, விகதரமா சிகரபலபலப, ரெக்கபுதரனமா சிகரபலரகரதரே, ரக்கபன செகரே. ஓ எல்லா காலியான பாத்திரம் நிரம்பட்ட அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அன்பினால நிரம்புவதாக. தேவனுடைய அன்பினால நிரம்பட்டும். இன்னும் அதிகமா எங்களை நிரப்புங்கப்பா, இன்னும் அதிகமா எங்களை நிரப்புங்கப்பா. எல்லா நுகங்களும், எல்லா கட்டுகளும், எல்லா பிசாசின் கிரியைகளும், சத்துருவின் சகல வல்லமைகளும் இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஓ உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிற ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினாலே. ராமாதா ராமா ஷேகரவே, விஹாதா ராமா சிகவராதா ராமா ராமா, விஹாந்தரோ பலரே ஷேகரவேலரே, சிகரி மிகிரி விஹாதா ராமா. Thank you Jesus, thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ நன்றி இயேசுவே, ஓ நன்றி இயேசுவே.
நாமம். ஓ we love you Jesus என்று சொல்லிக்கொண்டே உங்களை நேசிக்கிறோம்ப்பா, உங்களை மாத்திரம் நேசிக்கிறோம்ப்பா, உங்களை மாத்திரம் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நேசிக்கிறோம்ப்பா. ஓ ஆராதனை, ஓ அன்பின் ஆராதனை, இறுதியாக இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? நீ சொன்னால் போதும், சொன்னால் நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், நீ பிடிப்பேன். ஒரு முறை கூட நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடி